ஹாய். ஆகஸ்ட் 23 அன்னைக்கு பீகாரோட சிஎம் நிதிஷ் குமார் அவர்களோட தலைமையில் ஒரு சில கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் ஒன்று சேர்ந்து போய் பிஎம் நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட ஒரு டிமாண்டை வச்சாங்க. அண்ட் அவங்க அந்த டிமாண்டை வச்சதுலேருந்து இதுவரை பிஎம் அந்த டிமாண்டை பப்ளிக்காக ஆதரிக்கவும் இல்லை அண்ட் நிராகரிக்கவும் இல்லை. அப்படி என்ன டிமாண்டை அவங்க வச்சாங்க அப்படின்னா, காஸ்ட் பேஸ்டு சென்சஸ், அதாவது ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டிமாண்ட். அண்ட் இந்த டிமாண்ட் அவங்க பீகாருக்கு மட்டும் கேட்கல, மொத்த இந்தியாவுக்கும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு வேணும், காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வேணும் அப்படின்னு கேட்டது தான் அந்த டிமாண்ட். அண்ட் இப்போ அரசியல் வட்டத்தில் இதுதான் ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்சஸ்னா என்ன, காஸ்ட் பேஸ்டு சென்சஸ்னா என்ன, எதனால நேஷனல் பார்ட்டிஸ் காஸ்ட் பேஸ்டு சென்சஸை கொண்டு வர தயங்குறாங்க, அண்ட் எதனால ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வேணும்னு டிமாண்ட் பண்றாங்க, அண்ட் காஸ்ட் பேஸ்டு சென்சஸை கொண்டு வந்தால் அதோட விளைவுகள்லாம் எப்படி இருக்கும், அண்ட் காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் இப்போ இந்தியாவுக்கு வேணுமா இல்லை வேண்டாமா, இது ரிசர்வேஷனை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெல்கம் டு காந்தி டாக்ஸ். இப்போ சென்சஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது தான் சென்சஸ். இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் அத்தாரிட்டி இன்சார்ஜ்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 2011 ஒரு சென்சஸ் நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அப்படின்னா இப்போ 2021 சென்சஸ் நடந்துட்டு இருந்திருக்கணும். பட் ஆரம்பிக்கப்பட்ட சென்சஸ் கோவிட்-19 பாதியில் ஒத்தி வைக்கப்பட்டுருச்சு. ஸோ இதை 2022 ஃபுல் ஃபிளெக்ஸ்டா கணக்கெடுப்பு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி 2022 கணக்கெடுப்பை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதோட ரிசல்ட்ஸை 2023 24 நம்ம எல்லாருமே மக்கள் தொகையில் என்ன மாறி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த சென்சஸில் என்னென்ன கிரைட்டீரியாவை வச்சு மக்கள் தொகையை கணக்கெடுப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, ரிலீஜியனை ஒரு அடிப்படையாக வச்சு கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் ரிலீஜியனுக்கு அடுத்து லாங்குவேஜஸை ஒரு அடிப்படையாக வச்சு கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. இதுக்கடுத்து சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி உள்ளுக்குள்ள சொசைட்டியில் மாறி இருக்கு அப்படிங்கிறத வச்சு கூட ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஸோ பாப்புலேஷனை கணக்கெடுக்கிறதுல மெயினாக அவங்க யாரோட பாப்புலேஷனை மென்ஷன் பண்ணி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கன்னா, ஸ்கெடியூல்டு காஸ்ட் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸோட கணக்கெடுப்பு. அவங்களோட ஹெட் கவுண்ட் எப்படி இருக்கு பாப்புலேஷனில், அவங்க எவ்வளோ இருக்காங்க, ஸ்கெடியூல்டு காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸுங்கிறத எடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற எல்லா காஸ்ட்டையுமே, அதாச்சும் ஓபிசி ஆகட்டும், ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற காஸ்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே மொத்தமாக ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே வச்சு தான் கணக்கெடுப்பாங்க. ஸோ ஒரு சென்சஸ் டேட்டா அப்படிங்கிறத எதை வச்சு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கெடியூல்டு காஸ்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸோட பாப்புலேஷன் எப்படி இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர ரிமைனிங் காஸ்ட் எல்லாம் ஒரே ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ ரிலீஜியன் வைஸ் லாங்குவேஜ் வைஸ் மட்டும்தான் மெயினாக சென்சஸ் மூலமாக வெளியில் வரும். அண்ட் ஸ்கெடியூல்டு காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குதுங்கிறதையும் கிளியர் கட்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் சென்சஸை எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க பாலிசி பர்பஸ்காண்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ காஸ்ட் பேஸ்டு சென்சஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இது வரைக்கும் நடந்த சென்சஸ், அதாவது 1951 2011 வரை நடந்த சென்சஸில் நம்ம பார்த்த டேட்டாஸ், அதாவது ரிலீஜியன் வைஸோ லாங்குவேஜ் வைஸ் இந்த மாதிரி தான் சென்சஸில் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் எல்லா பார்ட்டிஸுமே ஒன்று சேர்ந்து ஒரு டிமாண்டை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா பார்ட்டிஸுன்னா மோஸ்ட்டாக இந்தியாவில் இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த டிமாண்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செப்பரேட்டாக ஒரு காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வேணும், அதாவது இந்த டைம் சென்சஸ் எடுக்கும்போது தனியாக இந்த சென்சஸ் காஸ்ட் பேஸ்டு சென்சஸையும் சேர்த்து எடுங்கன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு டிமாண்டை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த டிமாண்டுக்கு ஓகேன்னு சொல்லலை, அதே மாதிரி எடுக்க முடியாதுன்னு இன்னும் சொல்லாமல் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எதனால் இப்போ நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த டிமாண்டை வைக்கிறாங்க காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வேணும்னா, இந்தியாவோட 52% ஆஃப் பாப்புலேஷன் யார் அப்படின்னா அதர் பேக்வர்ட் காஸ்ட் தான். ஸோ இப்படி ஓபிசி பாப்புலேஷன் தான் இந்தியாவிலேயே பாதி பாப்புலேஷனை கொடுக்குது அப்படின்னா, எதனால் இன்னும் ஓபிசி காஸ்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க காஸ்ட் வைஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்னும் கலெக்ட் பண்ணாமல் இருக்காங்க அஃபீஷியலாக அப்படிங்கிறது தான் இப்போ மோஸ்ட்டாக நிறைய ரீஜனல் பார்ட்டிஸோட கொஸ்டினாக இருக்குது. அண்ட் இந்த கொஸ்டின், அதாவது ரீஜனல் பார்ட்டிஸ் கேட்குற இந்த கொஸ்டினில் தமிழ்நாடு ரூலிங் பார்ட்டி டிஎம்கே கூட இருக்குது. காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எதனால் இன்னும் எடுக்கலை அப்படிங்கிறதுக்கு. ஸோ காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரே மோட்டிவ் அதர் பேக்வர்டு செக்ஷன் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான். ஓகே, இப்போ இது காஸ்ட் பேஸ்டு சென்சஸா இல்லை ஓபிசி சென்சஸா அப்படின்னு கூட ஒரு சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. பிகாஸ்
காஸ்ட்டை அடிப்படையாக வச்சு சென்சஸில் ஒரு கேட்டகரியை உருவாக்கி மக்கள் தொகையை கணக்கெடுப்பு பண்ணணும் அப்படிங்கிற டிமாண்ட் இதுக்கு முன்னாடியே நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் வச்சுட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒன்று சேர்ந்து ஓபிசியை பற்றியான டாக்குமெண்டேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இல்லை. ஸோ ஓபிசி பாப்புலேஷன் என்னவா இருக்காங்க, என்னென்ன மாதிரியான துறைகளில் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் இப்போ அதிகமாக இந்த சென்சஸை கேட்டு நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, ஓபிசி சப்போர்ட்டை எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்களோ அந்த பார்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கூட டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை ஓபிசி சென்சஸ்ன்னு கூட சொல்ல கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ காஸ்ட் பேஸ்டு சென்சஸுக்கும் காஸ்ட் ரிசர்வேஷனுக்கும் என்ன லிங்க் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். காஸ்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு கடல். ஸோ அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ காஸ்ட் ரிசர்வேஷன் 50% மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ரூலிங் வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் 50% மேலே ரிசர்வேஷனை கொடுத்தா அந்த ரிசர்வேஷனை முறியடிக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸப்ஷனும் இருக்குது, அது தமிழ்நாடு. இங்கே தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரிசர்வேஷன் யாருக்கு பெனிஃபிட்ஸ் இந்த ரிசர்வேஷன் மூலமாக போயிட்டுருக்கு அப்படின்னா, ஓபிசிஸ், அப்புறம் எஸ்சிஸ், அப்புறம் எஸ்டிஸ், இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற பீப்புளுக்கு ரிசர்வேஷனோட பெனிஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்கிறது மூலமாக ஓபிசி பாப்புலேஷனுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இந்த ரிசர்வேஷன்லேருந்து கிடச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணி எவ்வளோ தூரம் ஓபிசி பாப்புலேஷன் முன்னேறி போயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் மூலமாக வெளியே வரும். ஸோ இதுதான் ஒரு மெயின் ரீசன் இப்போ ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் அதிகமாக காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு. ஸோ ரிசர்வேஷனுக்கும் இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸை எடுக்கிறதுக்கு எதனால் காங்கிரஸும் சரி, ரூலிங் பார்ட்டியாக இருக்க பிஜேபியும் சரி, 2 பெரிய நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே தயக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த காஸ்ட் ரிசர்வேஷனை வச்சு பார்த்தா ஓபிசிஸ், அப்புறம் ஸ்கெடியூல்டு காஸ்ட், அப்புறம் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ், இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற பாப்புலேஷன் தான் மெஜாரிட்டி பாப்புலேஷன் அண்ட் ஜென்ரல் கேட்டகரி மைனாரிட்டி பாப்புலேஷன். பட் ஜென்ரல் கேட்டகரி, அதாவது மைனாரிட்டியாக இருக்கிற ஜென்ரல் கேட்டகரி தான் பவர்ஃபுல் பொசிஷன்ஸ் எல்லாம் ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய டேட்டாஸ் இப்போவும் ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது வெளியில் வரும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற செக்ரட்டரிஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அப்படின்னா அதில் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டேட்டாலாம் வெளியில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போது ஓபிசி, எஸ்சி, எஸ்டியில் எவ்வளோ பேர் என்னென்ன மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாம் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் மூலமாக வெளியில் வரும். பட் இன்னமும் ஜென்ரல் கேட்டகரியோட சப்போர்ட்டு பிஜேபிக்கும் சரி அண்ட் காங்கிரஸுக்கும் சரி 2 பேருக்குமே தேவை அப்படிங்கிறனால தான் ஸ்டில் 2 பேருமே தயக்கம் காட்டுறாங்க காஸ்ட் பேஸ்டு சென்சஸை எடுக்கிறதுக்கு. ஸோ இது மூலமாக என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வரும்னா, ப்ராப்பராக ஸ்கெடியூல்டு காஸ்ட்டு, ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான கேடர், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் அதில் லோயர் லெவல் கேடர், மிடில் லெவல் கேடர், அப்பர் லெவல் கேடர்லாம் இருக்குது ஜாப்ஸ் வைஸ். ஸோ அதில் எந்தெந்த மாதிரியான கேடர்ஸ் எல்லாம் ஸ்கெடியூல்டு காஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ்லாம் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் வெளியில் வரும். அண்ட் ஓபிசியோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, மொத்தமாக இந்தியா நாட்டில் எந்தெந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன்லாம் ஓபிசிஸ் கிட்ட இருக்குது, அவங்க எவ்வளோ பெரிய பொசிஷன்ஸ் எல்லாம் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்கிற மாதிரியான டேட்டாஸை கூட கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக ஜென்ரல் கேட்டகரிக்கும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸான பிஜேபி அண்ட் காங்கிரஸும் சரி, அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு உராய்வு ஏற்படும் அப்படிங்கிறனாலே தான் ஒரு தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுக்கடுத்து மெயினாக ஒரு விஷயமும் இருக்குது, அது ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வச்சு. இப்போ இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸை கேட்கறது, அதாவது அதிகமாக கேட்கறது யார் அப்படின்னா ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான். காரணம், ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு ஒரு சில பார்ட்டிஸ்க்கு அப்படிலாம் ஓபிசியோட சப்போர்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இது மூலமாக ஓபிசிஸோட கான்ட்ரிபியூஷனை அவங்க எடுத்து சொல்ல முடியும். வெளியில் ஓபிசிஸோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பெரிய பொசிஷன்ஸ்ல எல்லாம் ஓபிசிஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த டேட்டா, அதாவது இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வெளியே வருது அப்படின்னா, இப்போ ஓபிசி சப்போர்ட் இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ் ஆல்ரெடி எந்தெந்த ஓபிசிஸ்லாம் இந்த ஓபிசிக்குள்ளே உள்ள கேட்டகரிஸில் யார் யாரெல்லாம் எந்தெந்த ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு அடுத்து எந்த காஸ்ட் பவர்ஃபுல்லான காஸ்ட் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். ஓபிசி கேட்டகரிக்குள்ளே யார் பாப்புலேஷன் வைஸ் அதிகமாக இருக்கா, அப்புறம் இந்த கேட்டகரி ஓபிசி கேட்டகரிக்குள்ளே எந்தெந்த கேஸ்டெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான கேஸ்ட்னு எப்படி தெரிய வரும்னா, அந்த கேஸ்டில் இருக்கிற
பீப்புளெலாம் எந்த மாதிரியான பொசிஷன்ஸை ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தெரிய வரும். ஸோ இது மூலமாக என்ன நடக்கும்னா, அப்போ ஒரு பவர்ஃபுல் கேஸ்ட் ஓபிசி கேட்டகரிக்குள்ள உள்ள பவர்ஃபுல் கேஸ்ட் ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா அந்த ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதிக பவர்ஃபுல்லான ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறும். ஸோ அப்போ அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அதிக ப்ரெஷரை ஃப்யூச்சரில் போடுவாங்க. இந்த மாதிரியான ரிசர்வேஷன்லாம் எங்களோட கேஸ்ட், அதாவது இந்த ஓபிசி கேட்டகரிக்குள்ளே இருக்கிறதுக்கெலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரெஷரெல்லாம் ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முன்னாடி வைப்பாங்க. ஸோ இது கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காஸ்ட் அடிப்படையாக வச்சு ஒரு சென்சஸ் எடுக்கிறதுக்கு தயக்கம் காட்டுறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மெயினாக இந்த 2 காரணம் தான். அப்பர் கேஸ்ட், அதாவது இந்த ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே இருக்கிற கேஸ்ட் பீப்புள், அது அப்பர் கேஸ்ட்டுங்கிறத விட ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே இருக்கிற கேஸ்ட் பீப்புளில் பகச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷன்லையும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆயிடுவாங்க. அப்படி பவர்ஃபுல்லாக ஆனால் நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு அது பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் வச்சு தான் ஸ்டில் தயக்கம் காட்டிகிட்டு இருக்காங்க காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி. அப்போ இதுக்கு முன்னாடி கேஸ்ட் அடிப்படையாக வச்சு எந்த இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ணதே இல்லையா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்டால் இருக்குது. இதுக்கு முன்னாடி ரூலிங் பார்ட்டியாக இருந்த காங்கிரஸ் அப்போ சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு ஒரு சென்சஸை கண்டக்ட் பண்ணாங்க. பட் அந்த சென்சஸை அவங்க ஹோம் மினிஸ்ட்ரியை வச்சு கண்டக்ட் பண்ணலை. ஹோம் மினிஸ்ட்ரி தான் சென்சஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கான இன்சார்ஜ். அவங்க வேற ஒரு மினிஸ்ட்ரியை வச்சு தான் இந்த சென்சஸை கண்டக்ட் பண்ணாங்க. அதே நேரத்தில் அந்த சென்சஸ் மூலமாக ஜஸ்ட் காஸ்ட் வைஸ் ஒரு ஹெட் கவுண்ட் தான் எடுத்தாங்க. எந்தெந்த கேஸ்டில் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஹெட் கவுண்ட் மட்டும்தான் எடுத்தாங்க. எந்த விதமான அனலைஸும் பண்ணலை. ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் போய் சேர்ந்துச்சா, ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிற அனலிசிஸ் எல்லாம் பண்ணல. ஸோ அதனாலேயே நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த சென்சஸை பெருசாக அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சென்சஸாக யாருமே பார்த்ததே இல்லை. அண்ட் அது போக அந்த சென்சஸில் எடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக்கு அக்சசிபிளும் கிடையாது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கவர்மெண்ட்டால் மட்டும்தான் சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸில் என்னென்ன மாதிரியான டேட்டா இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத அக்சஸ் பண்ண முடியும். நார்மல் பப்ளிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அக்சசிபிள் கிடையாது. ஸோ இதனால தான் இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வேணும் அப்படிங்கிறத எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த டைம் அந்த டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுத்தால் அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு, இது வரைக்கும், அதாவது இவ்வளோ வருஷமாக ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரிசர்வேஷன் தேவையான மக்களுக்கு தான் போய் சேருதா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸோட ஒரு ஆன்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கிடையாது. ஸோ இப்போ இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்கிறது மூலமாக ரிசர்வேஷன் தேவையான மக்களுக்கு தான் போய் சேர்ந்துச்சா இல்லையாங்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். அகைன் ஒரு சில மக்கள் இந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி அவங்களே தான் திருப்பி முன்னேறி இருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரியான டேட்டாஸையும் கவர்மெண்ட்டால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லப்படுறவங்க, அதாச்சும் ரிசர்வேஷன் கிடைச்சும் அந்த ரிசர்வேஷனை பயன்படுத்திக்க முடியாமல் இதுக்குள்ளேருந்து வெளியில் வந்திருப்பாங்க. அதாவது ஒரு சில செட் ஆஃப் பீப்புளே ரிசர்வேஷனை பயன்படுத்தினால. ஸோ இந்த மாதிரியான எல்லா டேட்டாவையுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் கலெக்ட் பண்ண முடியும் காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுத்தா. ஸோ இது ஒரு மெயின் பெனிஃபிட், இது ஒரு முக்கியமான பெனிஃபிட்னு கூட சொல்லலாம் காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்கிறதுக்கு. அண்ட் செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு ப்ராப்பர் டேட்டா பேஸ் இல்லை. எந்தெந்த மாதிரி பாலிசியை ஃபார்முலேட் பண்ணணும், அதாச்சும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸை எதை வச்சு எந்தெந்த அடிப்படையில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் இல்லை. பட் இப்போ காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுத்தால் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கும். ஸோ இது மூலமாக யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும். அதே நேரத்தில் யாருக்கு எது தேவை இல்லைங்கிறதையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக தேவையானவங்களுக்கு தேவையான பாலிசிஸை ஃபார்முலேட் பண்ண முடியும். தேவை இல்லாதவங்களை இந்த பெனிஃபிட்ஸில் இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி வெளியிலவும் அனுப்ப முடியும். அப்படிங்கிறனால இதுவும் ஒரு மெயின் ரீசன் காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் இதையும் தாண்டி ஒரு டிஸ்கஷன் இருக்குது. இதை தேர்ட் பெனிஃபிட்னு கூட சொல்லலாம். அதாவது இப்போ ரிசர்வேஷன் 50% தான் அதுக்கு சீலிங் லிமிட்னு வச்சுருக்காங்க கோர்ட். இதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அதுக்கு எக்ஸப்ஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 69% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்னன்னா
ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் 50%க்கு மேலே ரிசர்வேஷன் வேணும்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் 50% ரிசர்வேஷன் அதிகம், ஸோ அதை குறைக்கணும் அப்படின்னு கேட்குற பீப்புளும் இருக்காங்க. பட் இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுக்குமே ப்ராப்பரான பேக்கிங் கிடையாது, அதாச்சும் எவிடன்ஸ் கிடையாது. என்ன இருக்குது காஸ்ட் வைஸ் டேட்டா என்ன இருக்குதுன்னு கிடையாது. ஸோ இப்போ காஸ்ட் பேஸ்டு சென்சஸை எடுத்தால் இந்த 50% சீலிங் லிமிட்டை பிரேக் பண்ணலாமா, இன்னும் அதாவது பிரேக் பண்ணி அதிகமாக கொடுக்கலாமா, இல்லை குறைக்கணுமா, இல்லை இதை இப்படியே மெயின்டைன் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்கிறது மூலமாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பெனிஃபிட்ஸ் காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஃபைனலாக இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் பற்றி என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸை எடுக்கணுமா வேண்டாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இது மூலமாக கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிசர்வேஷனோட ஃபார்முலாவை மாற்ற முடியும். ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ரிசர்வேஷன் மூலமாக என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் யார் யாருக்கு போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணாதான் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிசர்வேஷன் ஃபார்முலாவை மாற்ற முடியும். ஸோ அதுக்கு காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் கண்டிப்பாக தேவை தான். அப்போ தான் ஃப்யூச்சரில் இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வர்றதுனால இதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சில பீப்புளே முன்னேறி இருந்தாங்கன்னா அதெல்லாம் ப்ராப்பராக ப்ளக் அவுட் பண்ணி எடுக்க முடியும். பிகாஸ் இந்த ரிசர்வேஷன் பாலிசி, இந்த ரிசர்வேஷன் ஃபார்முலாங்கிறது காலப்போக்கில் மாறிட்டே இருக்குது. அண்ட் காலப்போக்கில் இந்த ரிசர்வேஷன் பாலிசியில் லீக்கேஜஸும் இருக்குது, அதே நேரத்தில் லூப் ஹோல்ஸும் இருக்குது. இது கண்டிப்பாக உண்மை. ஸோ இந்த லீக்கேஜஸையும் லூப் ஹோல்ஸையும் ப்ளக் அவுட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காஸ்ட் பேஸ்டு சென்சஸை எடுத்தால் தான் அது நடக்கும். அப்போ தான் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் பாப்புலேஷன் எந்த மாதிரி முன்னேறி இருக்காங்கன்னு தெரியும், ஸ்கெடியூல்டு காஸ்ட் எந்த மாதிரி முன்னேறிக்காங்கன்னு தெரியும், ஓபிசி பாப்புலேஷன் எந்த மாதிரி முன்னேறி இருக்காங்கன்னு தெரியும், அண்ட் ஜென்ரல் கேட்டகரி எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் இது எடுக்கிறது மூலமாக தான் கிடைக்கும். அண்ட் அதோடு இல்லாமல் இதை எடுக்கிறது மூலமாக ஃப்யூச்சரில் சொசைட்டியில் இருக்கிற ஏற்றத்தாழ்வையும் கண்டிப்பாக குறைக்க முடியும். பிகாஸ் இது மூலமாக அகைன் ஒரு ஃபார்முலா அப்கிரேட் ஆகும். இதுக்கு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம்னா, இது வரைக்கும் ரிசர்வேஷன் எதோட அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படின்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு யார் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. இதை வச்சு தான் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் யார் அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் தேட ஆரம்பிச்சிருக்கு. அதாச்சும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் போகணும் அப்படிங்கிறது தான் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு நிலைப்பாடு. இதுக்கு காரணம் ஜென்ரல் கேட்டகரியிலையும் ஒரு சில பேர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் இப்போ அந்த ரிசர்வேஷனு ஜென்ரல் கேட்டகரிக்குள்ள யார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனோ அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் போய் சேர்ற மாதிரி மாற்றிருக்காங்க. இதுக்கு ரீசன் இந்த மாதிரி ஒரு டேட்டாஸை கலெக்ட் பண்ணனால தான் அப்படிங்கிறனால தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு எந்த மாதிரியான டேட்டாஸை கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் இன்னும் அஃபிஷியலாக வெளியில் வரல. பட் இந்த மாதிரியான அப்கிரேடேஷன்லாம் வேணும் அப்படின்னா இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸை எடுக்கிறது மூலமாக தான் இன்னும் இந்த ரிசர்வேஷன் ஃபார்முலாவை எப்படி கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வெளியில் வரும். ஸோ என்னோட ஒப்பீனியன் இதுதான். அதே நேரத்தில் வழக்கம் போல் இந்த ரிசர்வேஷன் அதாச்சும் இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் மூலமாக வழக்கம் போல் எந்த ஜாதி அதிகம், எந்த ஜாதி மாசான ஜாதி, எந்த ஜாதி ரொம்ப வீக்கான ஜாதி, எந்த ஜாதியை பிடிச்சா இது நடக்கும், எந்த ஜாதியை அமுக்கி வைக்கணும், இந்த மாதிரியெல்லாம் வழக்கம் போல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஓட் பேங்க்குக்காண்டி இந்த சென்சஸை யூஸ் பண்ணி பிளான் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக இது டபுள் எட்ஜ்டு ஸ்வாடுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸை இது மாதிரியான காரணங்களுக்காண்டி யூஸ் பண்ணணும்னு கையில் எடுத்தவங்களையும் குத்தும், எதிரில் இருக்கிறவங்களையும் குத்தும். டூ சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ். அண்ட் இந்த வீடியோ ஜென்யூனாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.